மக்களே எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவு நான் எதுக்காக போடுறேன் அப்படின்னா, இப்படி ஒரு லா நம்ம இந்தியால இருக்கு அப்படின்றத எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கு ஒரு 4 வயசுக்கு பொண்ணுக்கு நடந்த பயங்கரமான அநீதிய பத்தி தான் பார்க்க போறோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் கோர்ட்டுக்கு வரும்போது, கோர்ட் தரப்புலேருந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. இது இந்த டைப் ஆஃப் உயிர் எடுக்கிறது கிடையாது. 2 டைப் ஆஃப் உயிர் எடுக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தரப்பினருக்கு நாங்க கம்மியா தான் தண்டனை குடுப்போம். இன்னொரு தரப்பினருக்கு அதிகமா குடுப்போம் அப்படின்ற மாரி ஒரு வகுத்தல் பிரிச்சு வச்சிருக்காங்க அந்த இடத்துல. அது நெறைய பேருக்கு இன்ன வரையுமே பார்க்குற தமிழ் மக்கள் யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் உங்க எல்லாருக்குமே இது அவசியம் தெரியணுங்க. அதுக்காக தான் இந்த பதிவே போடுறேன். மக்களே இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவுல உள்ள சோட்டானிக்கரை அப்படின்ற பகுதியில தாங்க. அது உங்களுக்கு நெறைய பேருக்கு தெரியும். அந்த பகுதியில நெறைய கோயில்கள் இருக்கும். முக்கியமா அந்த தேவி டெம்பிள் அங்க சொல்லுவாங்க. அதாவது மென்டலி ஸ்டேபிளா இல்ல இருக்கிறவங்க, இன்னொன்னு அந்த மனம் பித்து புடிச்சவங்க, பேய் புடிச்சவங்க, இந்த மாரி ஆத்மாக்கள் உடம்புல இருக்கிறவங்க, அவங்கலாம் அந்த இடத்துக்கு போயிட்டு சரி பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. அதுக்காக அந்த இடம் ஃபேமஸ். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ராணி அப்படிங்கிற ஒரு தாயாருங்க, அவங்களுக்கு 24 வயசு. போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னோட 4 வயசு மகள் ராத்திரி என் கூட தான் படுத்திருந்தா, காலையில காணோம் அப்படின்ட்டு. அந்த தேதி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 29ஆம் தேதி 2013 அன்னைக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கறது தான் உங்களால யாருனாலையுமே நம்ப முடியாது. இந்த முழு கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல மறக்காம முழு வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு முழு கதை புரியுங்க. மக்களே இந்த போட்டோல பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, இவங்களோட பேர் தாங்க ராணி. இவங்களுக்கு 24 வயசு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க சோட்டானிக்கரை பகுதியை சார்ந்தவங்க தான். இவங்களுக்கு 4 வயசுல ஒரு பொண்ணு இருக்காங்க, இன்னொரு பொண்ணு இருக்காங்க. இவங்களுடைய பேக்ரவுண்ட் ஸ்டோரியை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ராணி வினோத் அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் செய்றாங்க. இவங்க 2 பேரோட திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்குமே 2 மகள்கள். இந்த மூத்த மகளோட பேர் தான் அபிநயா. அவங்களுக்கு 4 வயசு ஆகுதுங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை இந்த 2 குழந்தைகளுக்கு அப்புறமே ஒரு மாதிரி சண்டை சச்சரவா மாற ஆரம்பிக்குது. வினோத் அடிக்கடி ராணிகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ராணியோட நடத்தையுமே சரியில்லாம இருக்கு. உடனே இவங்க 2 பேருமே என்ன செய்றாங்க அப்படின்னா, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்ச பிறகு அந்த 2 பெண் குழந்தைகளுமே தாயோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ராணி என்ன செய்றாங்க அப்படின்னா, தன்னோட மூத்த மகளை தான் கூடயே வச்சுக்கிட்டு இளைய மகளை ராணியோட அம்மா அப்பா வீட்டுல தங்க வச்சு பாத்துக்க சொல்றாங்க. அவங்களும் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில தான் இந்த ராணியோட அப்பா இருக்காருல்ல, ஏன்னா மகள் தனியா எப்படி வந்து ஒரு பிள்ளைய வளர்ப்பா அப்படின்ட்டு மகளுக்கு ஒரு இடத்துல வேலை வாங்கி கொடுக்குறாரு. அது ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுங்க. அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சூப்பர்வைசர் வேலை மாதிரி, அதாவது இந்த செக்யூரிட்டி சூப்பர்வைசர் மாதிரி. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ராணி வந்து தன்னோட மூத்த மகளோட தனியா ஒரு ரெண்டல் ஹவுஸ் எடுத்துட்டு அந்த வேலையை பார்த்துக்கிட்டே வராங்க. அப்ப அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில நண்பர்கள் இவங்களுக்கு பழக்கமாகறாங்க. அதுல ஒருத்தரோட பேர் தான் ரிஜித். இந்த போட்டோல பாக்குறீங்களே, ஸோ இவருக்கு கிட்டத்தட்ட 31 வயசு. அதுக்கப்புறம் பெசில் அப்படின்ற ஒருத்தவர், அவருக்கு 19 வயசு. இவங்க 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன பிறகு பல இடங்களுக்கு இவங்க டூர்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராணியோட ரெண்டல் ஹவுஸ்ல இவங்க தொடர்ச்சியா தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. யாரு அப்படின்னா ரெஜித்தும் பேசிலும். அப்ப சுத்தி உள்ள மக்கள் எல்லாமே டவுட்ல ஒரு சில கேள்விகள் அந்த குடும்பம் மேல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராணி வந்து பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெஜித் வந்து தன்னோட கணவர் அப்படின்னும், அதுக்கப்புறம் அந்த 4 வயசு மூத்த மகள் வந்து எங்களுக்கு பிறந்த குழந்தை அப்படின்னும், இதுல முக்கியமான விஷயம் பெசில் வந்து ராணியோட தம்பி அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள மேல ஒரு மாதிரி டவுட் அந்த சுத்தி உள்ளவங்களுக்கு வரப்ப என்ன செய்யறாங்க, அந்த ரெண்டல் ஹவுஸை மாத்திட்டு வேற இடத்துக்கு வேலைக்கு போறாங்க, வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறாங்க. இதே மாதிரி அவங்க பல இடத்துல அங்க மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்க உங்க எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருக்கும், ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றது. ஏங்க ஒருத்தர் கூட ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க இன்னொருத்தவங்க லவ் பண்ணி வாழ்றது அப்படின்றது அது இப்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல நீங்க ராணியை பார்த்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதாவது 2 இளைஞர்கள் கூட இவங்க தனியா இருக்காங்க. அப்ப எல்லாருமே தப்பா தான் பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க தப்பா தான் இருந்திருக்காங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையே. சுற்றியுள்ள மக்கள் சொல்றது எல்லாம் ரைட். ஓரளவு இப்ப இந்த முழு குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அந்த சம்பவத்துக்கு வரங்க. கரெக்டா அக்டோபர் 29ஆம் தேதி 2013 ராணி அவங்க ஏரியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்னோட 4 வயசு மகளை காணும் அப்படின்ட்டு. எப்பயுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரப்பயே வந்து ஒரு மாதிரி வேகமாக ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ல எவ்வளோ வேகமாக ஆக்ஷன் எடுக்கிறோமோ அவ்வளோ தான் நம்மளால அந்த காணாம போன பர்சனை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது 4.5 வயசு பொண்ணு அப்படின்றதுனால ரொம்ப வேகமாகவே போலீஸ் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்ப ராணி ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க. அதாவது ஒரு ஆபீசர்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராத்திரி என்னோட மகள் வந்து தூங்க வச்ச, நானும் தூங்குனேன், காலைல எந்திரிச்சு காணோம்னு சொல்றாங்க. இன்னொரு ஆபீசர்கிட்ட என்னோட மகள் ராத்திரியே காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்டா பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுவே போலீஸ்க்கு இவங்க மேல ஒரு சந்தேகம் எழும்புது. இன்னொன்னு, எப்பயுமே ஒருத்தவங்க காணோம் அப்படின்னா ஒரு சில ஸ்டாண்டர்டான கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? நீங்க கடைசியா உங்க மகளை எப்போ பார்த்தீங்க? கடைசியா உங்க மகளை யாரு பார்த்தது? உங்களோட மகள் என்ன உடை அணிஞ்சிருந்தாங்க? இந்த மாதிரியான பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ராத்திரி என்ன சாப்பிட்டாங்கன்ற வரையும் போலீஸ் கேட்டிருக்காங்க. எல்லாத்துலயுமே ஒரு முன்னுக்கு முன் மாறா பேசிக்கிட்டே இருக்காங்க. உடனே போலீஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்லாம் வச்சுட்டு நம்ம இந்த ஏரியாவை போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஏரியா மக்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த ஏரியா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமா அதுல ஒரு தாத்தா சொன்னது தாங்க இந்த கேஸோட திருப்பு முனையாவே இருந்துச்சு. அதாவது அந்த தாத்தா போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் அக்டோபர் 29ஆம் தேதி 2013 அந்த பாப்பாவை நான் காலையிலேருந்து பார்க்கவே இல்லை சார். அந்த பாப்பா எங்க போனுச்சுன்னே தெரியல. அடிக்கடி வீட்டு வாசல்ல தான் வந்து விளையாடும். நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப அந்த பாப்பாவை பார்ப்பேன். ஆனா அந்த 29ஆம் தேதி அன்னைக்கு காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்லை சார். அப்பயும் யோசிச்சேன், என்ன அந்த புள்ள எப்பயும் காலைல வந்து விளையாடுமே, ஆளை காணுமே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் யோசிச்சு பார்க்குறாங்க, என்ன அந்த அம்மா என்னன்னா நைட்டு தான் வந்து சாப்பாடு கொடுத்தேன்னுச்சு, இவங்க என்னன்னா 29ஆம் தேதி காலையிலேயே பிள்ளைய அவங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்ப தான் தெரியுது போலீஸ்க்கு இந்த ஒரு வீடை பற்றி, இவங்களோட பேக்ரவுண்ட் விஷயங்கள்லாம் பற்றி. அது எப்பறம் டிவர்ஸ் ஆன ஒரு பொம்பளை எவனே தெரியாதவன் கூட பழகணும் அப்படின்றதுக்காக வீட்டில் தங்க வைப்பாளா? அதுவுமே வீடு விட இத்தனை வீடு மாறி இருக்காளே அப்படின்னு பல டீட்டெயில்ஸ் போலீஸ்க்கு வர ஆரம்பிக்குது. இவங்களோட முழு சந்தேகத்தையும் ராணி மேலே போடுறாங்க. இன்னொரு ஆபீசர் ராணி கேஸ் கொடுக்க வந்தப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்காரு. அதையுமே சீனியர் ஆபீசர்கிட்ட சொல்றாரு. சார், இப்ப நம்ம வீட்டில் ஒரு சின்ன புள்ள காண போனா என்ன சார் பண்ணுவோம்? பதறி அடிச்சு அழுது வெளியில ஓடி வந்து நெய்பர்ஸ் எல்லார்ட்டையும் சொல்லி தேட சொல்லுவோம். ரிலேட்டிவ் எல்லாருக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லிட்டு தானே சார் நம்ம வந்து சுத்தி தேடிச்சு தானே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வருவோம். ஆனா இந்த ராணின்ற அம்மா என்ன தெரியுமா சார், நேரா போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கு சார். நானுமே இன்னைக்கு கேட்டேன், என்னம்மா நெய்பர்ஸ் யாரையுமே அலாட் பண்ணாம, ரிலேட்டிவ் யார்ட்டையுமே சொல்லாம நீ பாட்டுக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கேமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எனக்கு பதட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுது. ஏன் சார், கல்யாணமே ஆகாதவங்க கூட தான் கல்யாணம் ஆச்சுன்னு போய் சொல்லி 2 பேரை வீட்டில் வச்சு தங்கி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு, இதுக்கா சார் பதட்டம் அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முழு சந்தேகமே அந்த தாயார் மேல பட ஆரம்பிக்கிறாங்க. தனியா கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் அந்த பேசிலையும் பிடிச்சிடுறாங்க. அந்த ரிஜித் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கானுங்க. எல்லாரையுமே பிடிச்சி தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப விசாரணையில அவனுங்க என்னென்ன பேசுனானுங்க அப்படின்றத சொல்றேன். இதுல கேரளா போலீஸ் செஞ்ச ஒரு தரமான விஷயம் என்ன தெரியுமா? இவனுங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி இவங்களோட மொபைல் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி அவங்களோட நம்பரை எடுத்து இவங்களோட செல் டவர் டேட்டா எங்க காட்டுது அப்படின்றத தரமா பார்த்து வச்சுக்கிட்டாங்க. அப்படி பார்க்கறது தான் தெரியுது, இந்த கரெக்டா இந்த குழந்தை காணாம போன அந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல இந்த ரெஜித் அதுக்கப்புறம் பெசில் இவனுங்க 2 பேருமே பைக்ல கிட்டத்தட்ட எந்த இடம் அப்படின்னா பிரவோம் அப்படின்ற ஒரு ஹில் ஏரியா பகுதிக்கு இவங்க போனது தெரிய வருதுங்க. அது வந்து இவனுங்க அந்த இருந்த ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. எதுக்காக ராத்திரி அவ்வளவு தூரம் போகணும்னு ஒரு கேள்வி எழும்புதுலங்க. அப்படி உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் ராணியே முழுசா விசாரிச்சுட்டாங்க. அவ மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா குழந்தை திடீர் நைட்டு காணோம்ன்றா, காலையில காணோம்ன்றா, ட்ரெஸ் போட்டது தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா, எல்லாமே பொய் சொல்றா அப்படின்னு தெரிஞ்சு போயிருச்சு. இப்ப ரிஜித்தை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நேத்து ராத்திரி நீ எங்கடா இருந்த அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சார், நானு பெசிலும் ராணியும் 3 பேரும் சாப்பிட்டுட்டு நாங்க தூங்கிட்டோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, நீங்க 3 பேரும் தூங்குனீங்க, பாப்பா எங்க போனுச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல சார், பாப்பாவும் என் கூட சாப்பிட்டுட்டு தூங்கிருச்சு சார், காலையில தான் காணோம் அப்படின்றான். உடனே இதுலயே வந்து ஒரு சந்தேகம் எழும்புது. சரி, எங்கடா நீ தூங்குன அப்படின்னு கேட்கறாங்க ரஜித்தை. சார், ரூம்ல தான் சார் தூங்குனேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். யாரா ரூம்ல தூங்குனீங்க அப்படின்னு கேட்கறாங்க. சார், நானும் ராணியும் ஒரு ரூம்ல தூங்கணும், பெசில் எங்க ரூமுக்கு வெளியில இருந்தா, பாப்பாவும் என் கூட தான் படுத்து தூங்குனுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். உடனே போலீஸ் வந்து இவங்க வச்சிருந்த டேட்டாவை காட்டி, இல்லையடா தம்பி, நேத்து உன்னோட செல் டவர் லொகேஷன் தெரிஞ்சுட்ட 18 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ள ஹில் ஏரியால காட்டுனுச்சு, அங்க எதுக்குடா போகணும் அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல சார், நான் போகல அப்படிங்கிறான். ஏன்னா நீ போய் சொல்லுவ, உன்னோட மொபைல் போய் சொல்லாது அப்படின்ட்டு அவனை திருப்பி கிறுக்கு போலி விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேச ஆரம்பிக்கிறான். இந்த சைடு பெசிலுக்கும் அதுக்கு பக்கத்து ரூம்லயே அவனுக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குங்க. பெசில் 19 வயசு அப்படின்றதுனால அவனோட வயசை வச்சு ஈஸியா அவனை மேனிபுலேட் பண்ணி நம்ம அவன்கிட்ட நிறைய விஷயங்களை வாங்கிடலாம் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. பெசில்கிட்ட எந்த ஒரு பேச்சும் பேசலைங்க அந்த ஆபீசர்ஸ். ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாங்க. டே, ரெஜித்தும் ராணி எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாங்க, மிச்சம் இருக்குது நீ ஒருத்தன் தான், உனக்கு 19 வயசா தேவையில்லாம வாழ்க்கை முழுக்க ஜெயில தேவையில்லாம தூக்கு தண்டனையை வாங்கிக்காத, நடந்த உண்மையை சொல்றோம் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே பதறி போய் நிறைய விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறான். சார், எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சார், ரெஜித்தும் ராணியும் தான் சார் இந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னு சொல்றான். சரி, என்ன விஷயத்த செஞ்சாங்கன்னு சொல்றாங்க. அப்பதாங்க சொல்ல ஆரம்பிக்கிறான்.
அதாவது ராணி அன்னைக்கு வேலைக்கு போயிருந்திருக்காங்க. இந்த 4 வயசு பாப்பா கிண்டர் கார்டன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாப்பா ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்திருக்கு. அப்ப வீட்டுல ரெஜித்தும் பெசிலும் இருந்திருக்கானுங்க. பெசில் ஒரு தனி அறையில இருந்திருக்கான். இந்த ரெஜித்ன்றவன் ஒரு தனி அறையில இருந்திருக்கான். அப்ப வீட்டுல யாரும் இல்லாததுனால அந்த பாப்பாவை இவனுங்க தவறான விஷயங்கள் செஞ்சிருக்கானுங்க. அதுல அவங்களோட உயிரே போயிருச்சுங்க. அப்படி உயிர் போன பிறகு ராணி வீட்டுக்கு வந்தப்ப நடந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு தாயாவ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இவனுங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு இவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கான். இதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கானுங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணோட சடலத்தை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஹில் ஏரியால போய் 6 அடி தோண்டி புதைச்சிருக்கானுங்க. இது எல்லாமே போலீஸ்ட்ட சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. உடனே போலீஸும் அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு போயிட்டு 6 அடி தோன்றப்பதாங்க போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி இருந்துச்சு. ഇവിടെ വേഗത്തിൽ നോക്കൂ. ശരി സർ. ஏங்க இப்படி தோண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த 6 அடியிலங்க கிட்டத்தட்ட பல்வேறு பாறைகளை வச்சு மூடி இருக்கானுங்க. இதெல்லாம் போலீஸ் கேட்கறாங்க. ஏண்டா 6 அடி தோண்டி ஒரு சடலத்தை புதைக்க முயற்சி பண்ணிருக்கீங்க, எதுக்காக உள்ள பாறையெல்லாம் வச்சு அடிச்சு வச்சிருக்கீங்க, ஸ்டஃப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல சார், இது காட்டுப்பகுதி அப்படின்றதுனால எதனா வனவிலங்குகள் வந்து இந்த சடலத்தை எதனா கவிட்டு போயிருச்சு அப்படின்னா நாளைக்கு நாங்க மாட்டிப்போம், அதனாலதான் அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு சிம்பிளா ஏதோ பெரிய தானுங்க மாதிரி எங்க பேசியிருக்கானுங்க. இது எல்லாமே உள்ள போலீஸ் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பாப்பாவோட சடலத்தையும் வெளியே எடுக்கிறாங்க. தலையில மிகப்பெரிய காயம் பார்க்கறப்பே தெரிஞ்சிருக்குங்க. உடனே அவங்களோட சடலத்தை அட்டாப்சிக்கு அனுப்புறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வருதுங்க. அந்த ரிப்போர்ட்ல இந்த குழந்தையோட அப்டாமினல் வயிற்றுலையுமே தலையிலுமே மிகப்பெரிய காயங்கள் இருந்தது தெரிய வருது. இதுல முக்கியமான விஷயம், அவங்கள ஏதோ ஒரு ஹார்டான சர்ஃபேஸ் செவுத்துலையோ இல்ல பாறையிலையோ தூக்கி எரிஞ்சிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள உடல் ரீதியான தவறான விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்றதும் அட்டாப்சி ரிப்போர்ட்ல தெளிவா வெளியே வருதுங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே வந்து கோர்ட் முன்னிலையில நிற்பாட்டுறாங்க. மக்களே, கோர்ட்ல நீதிபதி கேடி நிசார் அகமது முன்னிலையில மொத்தம் 40 விட்னஸ்ங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஃபாரன்சிக் எவாலுவேஷன் அப்புறம் அந்த செல் டவர் லொகேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணி இவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கறாங்க. அப்ப ஜனவரி 10 இவனுங்க குற்றவாளி அப்படின்றத சொல்றாங்க. ஜனவரி 15 2018 இவனுங்களுக்கு மோசமான தீர்ப்பு வழங்குறாங்க. இந்த தீர்ப்புலாம் நீங்க பாருங்களேன், உண்மையிலேயே கரெக்டான தீர்ப்பு. ஃபர்ஸ்ட் அந்த ரஜித் இருக்கானே அவனுக்குங்க முதல் இந்த 3 செக்ஷன் நீங்க இந்த சைடுல பாப்பீங்க. இதெல்லாம் போட்டு அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 7 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க. அடுத்து அந்த ராணி தாயாருக்கு 2 ஆயுள் தண்டனை, அது மட்டும் இல்லாம 7 வருஷம் அப்புறம் 6 மாசம் தண்டனை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பெசில் அவனுக்கு 2 ஆயுள் தண்டனை 5 வருஷம் தண்டனை, இந்த மாதிரியான தண்டனை கொடுக்குறாங்க. உண்மையிலே இது ஒரு பயங்கரமான நீதிங்க, கரெக்டான நீதி இவனுக்கு செஞ்ச குற்றத்துக்கு. ஆனா இப்ப மக்கள் எல்லாருமே ஓகேப்பா நீதி கிடைச்சிருச்சு அப்படின்னு லைட்டா சந்தோஷப்படுறீங்களே, இதுக்கப்புறம் இந்த கேஸை என்னவா ஆணுச்சுன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. இதுலதான் இருக்கு நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த லால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றது. ஏங்க இதுக்கப்புறம் அந்த தீர்ப்பை ஹைகோர்ட் தரப்புல இருந்து மாத்துறாங்க. என்னவா மாத்துறாங்கன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறீங்களேன். ஃபர்ஸ்ட் எப்படி மாத்துறாங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எதனால காரணத்தை நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் அந்த ரஞ்சித்துக்கு இருந்த அந்த மரண தண்டனையை நீக்கிட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனையும் 75,000 ரூபாய் ஃபைனும் போடுறாங்க. அதுக்கப்புறம் ராணிக்கும் அதே மாதிரி தாங்க. ராணிக்கும் முன்னாடி அந்த இரட்டை ஆயுள் தண்டனை அதெல்லாம் நீக்கிட்டு சிங்கிள் லைஃப் டைம் கொடுத்து அவளுக்குமே 75,000 ரூபாய் ஃபைன் கொடுக்குறாங்க. பெசிலுக்குமே சிங்கிள் லைஃப் டைம் கொடுத்து 75,000 ரூபாய் ஃபைன் கொடுக்குறாங்க. இதுல முக்கியமா இவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம் செஞ்ச அந்த ரஜித்துக்கு அந்த மரண தண்டனை நீக்கிட்டு ஆயுள் தண்டனை கொடுத்தது நிறைய மக்களுக்கு ஒரு சில கோபத்தை எழுப்புனுச்சுங்க ஆரம்பத்துல. ஆனா இதுக்கான காரணத்தை மக்களாகிய நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. இன்னைக்கான கிரைம் கதை இவ்வளவுதான். கண்டிப்பா உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன வேலை வாய்ப்பு இருக்குங்க. ஒன்றும் இல்லை, எனக்கு எங்க கூட சேர்ந்து ஒரு வேலை பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். கண்டிப்பா வந்து நல்லபடியா நீங்க ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ஒரு எடிட்டருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. எடிட்டர்னா நீங்க பல்வேறு சாஃப்ட்வேர்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கணும். கேப்கட், டாவின்சி அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப சிம்பிளா வந்து உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், எங்களோட வேலையை நீங்க சிறப்பாக செய்யலாம். எங்களோட சேனல் சார்பாக தான் இந்த வேலை. மறக்காம வந்து இங்க தெரியுற ஜிமெயில் ஐடிக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. எங்க டீம்ல இருந்து ரெக்வயர்மெண்ட்ஸ் நாங்க அனுப்புவோம். உங்களுக்கு ஓகே அப்படின்னா எங்க கூட சேர்ந்து நீங்க வேலை செய்யலாங்க. எங்களுக்கு கண்டிப்பா ஆட்கள் தேவைப்படுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது தேவைப்படுறாங்க. ரொம்ப சிம்பிளா இருக்குங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 ஹவர்ஸ்ல இருந்து 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாலே போதும். நீங்க ரொம்ப சிம்பிளா உங்கள்ட்ட ஒரு லேப் இருந்தாலே போதுங்க, இது நல்லபடியா செஞ்சிடலாம். லேப்டாப் இல்லாம செய்ய முடியாதுங்க. அதனால மறக்காம வந்து டிஎம் பண்ணுங்க. அந்த மெயிலுக்கு மெயில் அடிங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்குங்க. நீங்களும் காலேஜ் படிக்கிறீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கும் ஒரு ஏர்னிங்
ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். நீங்கள் எதனா பணம் கட்டணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களோட சேனல்ஸ்க்கு எடிட்டர் தேவைப்படுது. அதுக்கான விஷயங்கள் நான் அதில் ஓப்பனாக சொல்ல முடியாது. நீங்கள் ஜிமெயிலில் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை கொடுப்பேன். நன்றி வணக்கங்க. உங்கள் எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்மளோட சேனலையும் இவ்வளோ நேரம் வரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டாடா பை.